ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் முருங்கைக்காய் வச்சு காரக்குழம்பு செய்யப்படுறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே நான் அடுப்பு தச்சு கடாய் வச்சுருக்கேன். அது கூட பல்சஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூட இதை நல்லா வணக்கலாம். இந்த அளவுக்கு வணங்கிடுச்சு. இது கூட கொஞ்சம் பேஸ்ட்டு அதையும் போட்டு வணக்கலாம். இங்கே முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு அதையும் நான் போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சமாக மஞ்சள் கொஞ்சமாக சால்ட்டு ரெண்டு கொஞ்சம் வேகட்டும். எல்லாத்தையும் நல்லா வச்சுருக்கேன். இது கூட 2 தக்காளி, சின்ன தக்காளி, கொஞ்சமாக குழம்பு மிளகு, கொஞ்சமாக மல்லித்தூள். அவ்வளோதான். இது தண்ணி ஊற்றி நல்லா இன்னும் கொதிக்க விடணும். இது கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. அப்போ தான் நான் பச்சை வாசனைலாம் போகும். அதுக்காக இங்கே ஒரு பவுலில் தேங்காய், சோம்பு, கசகசா இதை எடுத்துருக்கேன். இதை நான் ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். குழம்பு கொதிச்சு வச்சு அரைச்சி வச்சதை நான் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான் காய்ஸ், ரெடி ஆயிடுச்சு. முட்டை ஆம்லேட்டு குழம்பு. சாதம் சுட சுட சாதத்தோடு நான் சாப்பிட்றேன். செமையாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.